எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான ஒன் பாட் ரைஸில் கீரை சாதம். எனக்கு சமையலே தெரியாது. நான் எப்படி கீரை செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு இருக்கேன். பேச்சுலர்ஸ், நியூலி வெட்ஸ், ஹாஸ்டலைட்ஸ் இவங்களுக்காக இந்த சூப்பரான ரெசிபி எங்கள் அம்மா ஸ்டைலில் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட இதை ஈஸியாக பண்ணலாம் 20 மினிட்ஸில். அதுக்கு இது எல்லாமே தான் தேவையான இன்க்ரீடியண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அளவு புளியை 4 ஆழாக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போது ஒரு குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. பொரிஞ்சதும் இதில் 5 பல் தட்டின பூண்டு சேர்த்துட்டு 1 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 2 கீறின பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு கட்டு பருப்பு கீரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து சும்மா ரஃப்பாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 1 ஹவர் ஊற வச்ச 1/2 ஆழாக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஹவர் ஊற வச்ச 1 ஆழாக்கு புழுங்கல் அரிசி, அதாவது சாப்பாட்டரிசி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 4 ஆழாக்கு தண்ணி, நான் புளிக்கரைசல்லே 4 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். 1 ஆழாக்கு அரிசி, 1/2 ஆழாக்கு பருப்பு, இதுக்கு 4 ஆழாக்கு தண்ணி. உப்பெல்லாம் இப்போ செக் பண்ணி கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டான ஒன் பாட் ரைஸ்லேயே கீரை சாதம் ரெடி ஆகிடும். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தலன்னு தான் இருக்கும். பட் டைம் ஆகும்போது இது மாதிரி நல்லா திக்காகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.